இன்னைக்கு முத்துக்குமார் அவர்களோட பிறந்த நாள். ஆஹ் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறப்ப ஒரு மேடாக இருக்கிறது, மேடு ஏற்றுறதுக்கு பலர் உதவி செய்யலாம், நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி பலர். ஆனால் சொற்கள் உதவி செய்யும் அப்படின்றது முத்துக்குமார் கிட்ட இருந்து தான் நான் ஆஹ் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவரோட சொற்கள் எல்லாமே வழிகளிலிருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு மிகவுமே உபயோகமாக இருந்துச்சு. என்னை திருப்பி திருப்பி உயிர்ப்புடன் இருக்கிறதுக்கு முத்துக்குமாரோட வரிகள் ரொம்ப 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 உபயோகமாக இருந்துச்சு. நான் முத்துக்குமாரோட வரிகளை பலதை பின்னாடி வர வீடியோவில் விவாதிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு, அந்த மகிழ்ச்சியான வரிகளை விவாதிச்சா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி, அவரோட வரிகளில் மகிழ்ச்சியானது என்ன அப்படின்னா, கற்றது தமிழ் படத்தில் ஒரு காதல், அந்த காதலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வரிகள் ஒவ்வொரு எழுத்துக்களும் சொற்களும் அவ்வளோ அழகாக போட்டிருப்பாரு. எடுத்துக்காட்டாக அந்த வரிகளை நான் சொல்கிறேன். நான் எப்பயெல்லாம் ஒரு காதல் தோல்வியோ இல்லை காதல் சம்மந்தமான ஒருத்தவங்க மேலே இருக்கிற அபிப்பிராயமோ அது வர்றப்ப, எனக்கு பல தடவை காதல் வந்திருக்கு, காதல் வயப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வரிகளை கேட்குறப்ப அந்த ஒவ்வொரு காதலையும் என்னால் ரொம்ப அனுபவிக்க முடிஞ்சுச்சு. அந்த வரிகளில் முதல் வரியே ரொம்ப ஆழமான வரியாக இருக்கும். ஏன்னா காதல்னு அவர் சொல்ல மாட்டார், ஏழை காதல் அப்படின்னு சொல்லுவார். ஏழையின் காதலை எப்படி ஒப்பிடுவார்னா, ஏழை காதல் மலைகளில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு உச்சி மலை, அது காதல் பலவிதமான காதலாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஏழை காதலை எவ்வளோ உயரத்தில் வச்சு சொல்கிறாருன்னு பாருங்க. ஏழை காதல் மலைகள் தனில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும் அப்படின்ட்டு. சரி, உயரத்தில் வச்சுட்டாரு, அதனால என்ன அப்படின்னா அடுத்த வரிகளை பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். மண்ணில் விழுந்து சிறு காயமின்றி உடையாமல் உருண்டோடும் நதியாகிடுமா அப்படின்னு. இந்த வரியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு ஏழை காதலை ஒப்பிட்டுறதோ நான் பார்க்குறதோ இல்லை, எனக்கு நானே ஃபீல் பண்ணுறப்ப பாருங்க, ஒரு நதி இருக்கு, அது மலை மேலே தோன்றுது. அந்த மலை மேலே தோன்ற நதி கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மோதி விழுகுது. விழுந்தாலும் உடையிறது இல்லை, உடையாம உருண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இதை என்னால் கற்பனை செஞ்சு பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். அப்படிதான் ஏழை காதலும் இருக்கும், வியக்கத்தக்க வகையில் தான் ஏழை காதலும் இருக்கும். அது எதிர்பார்ப்பு இல்லாததாக இருக்கும், அது ரொம்ப உடையிற அளவுக்கான சூழல் உருவாகும். ஆனால் உடையாமல் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடுற நதி ஆகிடுமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வரிகள் நம்ம அதில் காட்சியுமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பொண்ணு அந்த பையன் மேலே சாய்வா, சாஞ்சனே இந்த வரி வரும், இது போதும் கண்மணி வேறென்ன நானும் கேட்டேன் அப்படின்னு. அப்போ ஒரு ஏழை காதல் எவ்வளோதான் கேட்டிருக்காங்கன்னா அவ்வளோதான், ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு, ஒரு சாயல், அது போதும். அப்போ அந்த ஏழை காதல் என்ன எதிர்பார்க்குதுன்னா எதுவுமே எதிர்பார்க்கல, ஒரு அன்பு, அரவணைப்பு, ஒரு தனிமையிலிருந்து ஒரு போக்கு, அதை மட்டும்தான் எதிர்பார்க்குது. ஸோ இந்த அற்புதமான வரிகளை நீங்களும் என்ஜாய் பண்ணும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி இதை என்ஜாய் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதை கேட்டுட்டு, காணொலியை கேட்டுட்டு அந்த வரியை ஒரு டைம் கேட்டு பாருங்க எனக்காக. நன்றி ஐயா முத்துக்குமார் அவர்களே, மிக்க நன்றி. எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய, எங்களை உயிர்ப்புடன் வச்சிருக்கு. நீங்கள் இறந்துட்டீங்க, ஆனாலும் உங்களோட கவிதைகள் எங்களை உயிர்ப்போட வச்சிருக்கு. நாங்கள் சாகிற அளவுக்கு போகாமல் அதிலிருந்து தள்ளி தள்ளி வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த வரிகள், இனிமையான வரிகள், இல்லை கடுமையான வரிகள் கூட இருக்குது. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் மேலேறுறதுக்காண்டி ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. நன்றி.